அதோட கிளம்பி. ஓஹோ, சரிங்க சரிங்க சரி. இருக்கிற ஆளுங்க தூங்காம இருந்தாங்கன்னா எனக்கு அது போதும். விடிய விடிய நான் அவங்களே பார்த்துக்கிட்டு. ஆமா நாங்க திணைக்காடுக்கு காவலுக்கு போறோம். ஆமா நான் போறேன், வள்ளியம்மா ரக இன்னொரு தோழி பொண்ணு இருக்கா, எல்லாம் சேர்ந்து காட்டுல போய் ஆளோம் சூன்னு பறவைதான் விரட்ட போறோம். ஆமா திணைக்காட்டுக்கு காவலுக்கு போலாம்னு ஐடியால இருக்கோம். ஆனா மனசுல ஒரு ஆசையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம் நினைக்கிறேன். வீரத்தேவனை எப்படி வச்சுக்கிட்டு சரி. அப்புறம் அந்த அம்மா என்ன என்ன நினைப்பாங்க? தவறா நினைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் இறங்கி போட்டா சரியா இருக்கும். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு தேதி சொன்ன மன்ன வருதா, உனக்கு தேதி சொன்ன மன்ன வருதா, குங்குமத்தவத்தையும் மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா. உனக்கு தேதி சொன்ன மன்ன வருதா, அழகு மன்னவரு மன்னவருதா. அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் வணக்கம். அந்த அம்மா பாட சொல்லியிருக்காங்க. சரி, அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம்.
ஆமா சரிங்க, எல்லாருமே சரிங்க. நான் வந்துட்டேன். 100 பேர் இருக்கா, அவளை கூப்பிட்டு மூல விஷயத்த சொல்லிடுவோம். ஆமா ரொம்ப நன்றி. டைலாக்கே 1 2 3 4 உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் உங்களாரா, உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலாலா. ஆடாத மேடை இல்லை, ஓடாத வேகம் இல்லை, ஆடாத மேடை இல்லை, ஓடாத வேகம் இல்லை, செல்லாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பெண்மை, ஒரு கையில் அழுத நூலா, நீ சொல்லு நல்ல நாடா. யாரோ நண்பர் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்றேன் என்று, பால் போல கல்லும் உண்டு, நிறத்தால் இரண்டும் ஒன்று, பால் போல கல்லும் உண்டு, நிறத்தால் இரண்டும் ஒன்று, நான் என்ன கல்லா பாடா, நீ சொல்லு நல்லதா, உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலாலா, உனதானி பாடுகின்றேன் நான் உங்களார். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலா. மக்கான பாத்தீங்களா பணவாட தொப்புக்குள்ளே குயில கொஞ்சம் பார்த்து சொல்லு, சந்தார காதலே ஒரு சந்தார காதலே மக்கான பாத்தீங்களா பணவாட தொப்புக்குள்ளே
மாப்பிள்ளையாக மாப்பிள்ளையாக என்ன இவ்வளவு அழகா இருக்கிற ஏண்டி இங்க வந்திருக்க பேர் மொத்த பேர் இருப்பாரு நீ தான் அழகா இருப்பியோ இருக்கு அவ்வளவு அழகாவா இருக்கு அழகா இருக்கா கேட்டு பாருங்க கேட்டு பாரு லைட்ல அமர்த்தி விட்டாங்க அங்கெல்லாம் காவலுக்கு போவோம் ஆனா சும்மா பளிச்சுன்னு இருக்கு எப்படி பளிச்சுன்னு இருக்கணும் பளிச்சுன்னு இருந்தாலே ஒத்துக்கிறீங்க ஆனா நீ எனக்கு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்றீங்களா ஆமா ரொம்ப சந்தோஷம் ஏன் ஒண்ணுடி உனக்கு எப்படி தெரியுமா அந்த பொருத்தம் இருக்குது எப்படி அமையுது தெரியுமா எப்படி அமையுது? என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம்? நீ அந்த கம்பெனி எத்தனை கம்பெனி நான் அப்படிப்பட்ட கம்பெனிலாம் கிடையாது அதனாலதான் உனக்கு இப்படி அமையுது நான் எப்பவும் சரியா இருப்பேன் என்னது நீங்க நம்ம கம்பெனியை பார்த்துருக்கிறீங்க எது நீ தானே அது நாங்க காவலுக்கு போகணும் அம்மா வள்ளி அம்மா வர்றாங்க தோழி ஒருத்தி வரா அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னது எனக்கு பருவ வயசு கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளை கொடுத்தாங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்க நல்ல வசதியான மாப்பிள்ளை கேட்டேன் வசதியான மாப்பிள்ளைனா உடனே எங்க அப்பா பெரிய அரசியல்வாதிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சார் அப்புறம் என்ன ஏசி காரு ஏசி ரூம் சாப்பாடு மான மரியாதை எல்லாம் எல்லாம் இருந்து 5 வருஷமா எங்களுக்கு பிள்ளை இல்லை ஏன் முயற்சி பண்ணலையா இல்ல என்னது அந்த ஊருக்கு மீட்டிங் போன இங்க போர்டு மீட்டிங் அப்படியா என்னாச்சு அப்புறம் 5 வருஷம் வச்சு நான் வாசமாயிட்டேன் யாருக்கு என் புரிச்ச வேலை இருக்கு சரி இதை என் புரிச்சுட்டு சொல்ல சந்தோஷப்படுவாரு அந்த தம்பி போன் பண்ணி என்னக்கா மாசமா இருக்கேங்கிறேன் அந்த ஆள் என்ன சொல்றியா என்னன்னு இது என் சதி எல்லாம் எதிர்கட்சி சதிக்கிறேன் என்ன மாசமாக்குறதுமா அது அந்த நினைப்புல இருப்பாரு போல இனிமே அந்த ஆள் நம்ம தேவையில்ல அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன் நல்ல புண்ணியவதி அடுத்த மாப்பிள்ள அவர் எப்படி அவர் அடுத்த மாப்பிள்ள திருச்சி ரேடியோ ஸ்டேஷனு நல்ல பையன் எப்படி 9 மணிக்கு வருவேன் சரி சாப்பாடு போட்டுடுங்க போட வேண்டியதானே போட்டுருவேன் பாயை விரிடுங்க நீ விரிக்க வேண்டியதானே விரிச்சிருவேன் பக்கத்துல பருடுங்க சரி படுப்பேன் அவன் அடுத்து என்ன சொல்லுவேன் அடுத்து என்ன சொல்லுவாங்க இத்துடன் இன்று நிகழ்ச்சி நிறைவடைந்து இழுத்து மூடிட்டு தூங்கிடுவேன் ஐயோ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் கடைசியா ஒரு மாப்பிள்ளை கடைசி வந்து எப்படி அவன் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுறேன் போயிட்டு போது விடு எதையோ போல போல அதுதான் டிச்சர் ஓட்டுற அளவுக்கு ஆக்கி விட்டான் ஏன்டி ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல என்ன இருக்கும் பால் பழம் இனிப்பு இருக்கும் ஆமா இந்த ஆள் பஞ்சர் தேய்க்கிற கட்டை காத்திருக்கிற பம்பு சொல்லிக்கன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லடி தொழில் பக்திடி எது தொழில் பக்தி எவ்வளவு சிரமப்பட்டு அவருக்கு அது உழைச்சிருக்குது ஆமா அது பாக்குறது இல்லையா நான் ஃபர்ஸ்ட் எய்ட் உள்ள போனல அவனுக்கு என்னை பார்த்தவன என்ன நினைப்பு வந்துச்சுன்னு தெரியல என்னது அவன் டப்புன்னு என்ன வந்துட்டான் என்னை தூக்கி போட்டு டவர் டீப் மாதிரி இருக்கணும் தண்ணிக்குள்ள போட்டு முக்கு முக்குறான் முக்கி அப்படி தூக்குறான்ல சரி அவன் அமுக்குற தண்ணிக்குள்ள ஒரு குச்சை விட்டுட்டேன் அது முட்டை டிபிடுன்னு வர ஆகா பஞ்சர் இங்கதான் அந்த கட்டை எடுத்துக்கிட்டு பரபர தேய்ச்சு சொலிச்சல் உள்ள வச்சு அழுத்தி ஒட்டி விட்டுட்டேன் அது ஒட்டுனது எடுத்துக்க கூடாதான் கட்டையை திருப்பி மொங்கும் குத்துறேன் இனி இவங்களோட வாங்கலாமா செத்து போயிருக்க முடிவு பண்ணி எங்க ஊர் கம்மா கடைக்கு தூக்கு போட போனேன் அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தன் தூக்கு போட வந்தேன் அவனுக்கு என்ன பிரச்சனை பொண்டாட்டி சரியில்லை உனக்கு புரிச்சும் சரியில்லை தொலைஞ்சு போய் நீங்க ஒன்று சேர்ந்து வேண்டியானே போனதுக்கு டப் ஒரு எழுப்பு எடுத்துக்கிட்டு அங்க போய் உன் புத்தி ஒன்று விட்டு போல பொண்ணை புத்தி போகுதா ஒரு எழுப்பு எடுத்துக்கிட்டு தூக்க போட்டு போனா கழுத்து வலிக்கும்னு சரி அவன் சொன்ன டைம் ட்ரம் வாங்கின வரைக்கும் ஆளு கட்டி போட்டு போனேன் நீ என்ன ஒண்ணு கட்டி ரொம்ப சாப்பிட்டான் குடியாரம் உண்டு தூக்க போட்டு தொங்கணும் அவன் செத்துட்டு அவன் புடைச்சிட்டேன் அவன் என்ன பண்ணா கைத்துல தொங்குல அவன் காலை பிடிச்சு கூட தொங்கும் காலை பிடிச்சல வேற பிடிச்சு தூக்க போதை ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு விட்டேன் ஆரம்பத்து சோழியை முடிச்சிடுறது சரி நான் வந்துட்டேன் என் தோழியை பார்க்கணும் தோழி வரா தோழி அதனால தோழி வரதுனால என் தோழி 2 வரியாச்சும் பாடு இப்படி வெளியே விரட்டி விட்டுருக்கான் அதனால 2 வரி பாடிடவா மறைந்து புரட்சி கலைஞர் விஜய் அவர்களின் நினைவாக என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது
விட்டு மூச்சு மூச்சு கட்டி பிடிச்சே புத்தாண்டு தாயம் கண்ணூர் என்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் ஒன்னாடே நான் தானிச்சு போவேன் உன்னோட விட்டு நான் தொட்டு பார்க்கிறேன் என்ன நினைச்சேன் தீக்குச்சி வருது தீக்குச்சி கிட்ட சௌகியம் கேக்குதுன்னு நானே நினைச்சேன் கையத்தை பார்க்கும்போது நான் நகமிட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன் அவனோடு ஒன்றாகும் நேரத்தில் பூந்தேவ தாங்கும் அவரேழு கட்டியிருக்கும் அஞ்சாறு கட்டியிருக்கும் சொல்ல நினைச்சேன் நான் சொல்ல நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் ஒன்னாடே மெத்தைக்கு மேலே உன்னோடு மேலே ஆரம்பம் ஆகும்போது என்ன நினைச்சேன் எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானே நினைச்சேன் ஒண்ணு கூடி முத்த வச்ச என்ன நினைச்சேன் நெஞ்சு கூழி மீது ஒண்ணு கேட்க நினைச்சேன் உன்னோடு ஒன்றாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்க பொண்ணு நினைச்சியா கையாள நேரத்தில கச்சேரி நேரம் கட்டி போடுச்சேன் நான் கட்டி போடுச்சேன் என் வெப்பம் விட்டு முட்டு முட்டை கட்டி போடுச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தை எட்டியதா சொல்லி குடிச்சேன் குற்றால சாரலது கண்ணோடு ஊடி உன்னை நினைச்சேன் நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்று வச்சு கட்ட போது இந்த பாடலை பாராட்டி சொக்க தங்கத்தின் நினைவாக எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு. நன்றி நன்றி நன்றி. அரிய தோழி ஆமா. நான் வந்துட்டு வள்ளியம்மா பார்த்து மூல விஷயத்த சொல்லிடுவோம். நம்ம எல்லாருமே திணை காட்டுக்கலாம். நீ ரொம்ப அழகா இருக்கடி. நீ அழகா இருக்கடி. உன் புருஷன்லாம் நல்லா இருக்காங்களா? அம்மா வராங்க, அம்மா பார்த்துருவோம். சரி. என்னுடைய மாளுக்கு தெக்குமர சேர்ந்தபடி மதுரை வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு தெக்குமர சேரமணி அம்மா அம்மா மாம தந்த பெண்ணு
எவ்வளவு அள்ளிக்கொடு எவ்வளவு உன்னளவு எல்லளவு ஒன்னே ஒன்னே வீட்டிலே வெள்ளிரவு வெளியிலே வெள்ளிரவு இதுதான் நள்ளிரவு நான் சொல்லவா நல்வரம் அடடா இது கண்ணிக்கு தாமரை அல்ல இது கண்ணிக்கு தாமரை அம்மா இது தாமரை ஒட்டுத்த கூப்பதெல்லாம் உனக்காக மனசோடு மண்டல் வந்த நீளவோ மனசை எத்தனை கனவோ அந்த என்று பறவை விரட்ட வேண்டுமா? அதனால ஒரு தடவை அப்படியே விளையாண்டுக்கிட்டே வரலாம் நான் நினைக்கிறேன். ஆமாமா அப்படிதான். ஆகியத்தவரை முட்டுக்களே வந்து அடங்க கும்பிகள் கொட்டுங்களே ஆகியத்தவரை முட்டுக்களே வந்து அடங்க கும்பிகள் கொட்டுங்களே இங்கிருந்து ஜாதி வல்லினை சொல்லும் காவல் வல்லினை கோயிலை காரத்தோடு ஆகியத்தவரை முட்டுக்களே வந்து அடங்க கும்பிகள் கொட்டுங்களே வாய்க்கு வந்துருச்சு. வாங்கம்மா பொம்பளை மாதிரி தேவையில்லாத வேலை நீ செய்யற. என்னமா பண்ண? இப்படியே வந்து நிக்கிற பொம்பளை பிள்ளை போகாத. நான் ஆடி
எப்பா மாத்தி மாத்தி பிடிச்சி விளையாடுங்க. மாடு பிடிச்சி விளையாடுறீங்களா? அவங்க விருப்பத்துக்காக கொஞ்சோண்டு கருப்பு நிலா நீதான் கலங்குவது குழுக்குழியா கண்ணீர் விழுவது கருப்பு நிலா நீதான் கலங்குவது துளி துளியா கண்ணீர் விழுவது சின்னமானே மாங்குயிலே ஓ மனத்துல என்ன குறை பெற்றாத்தா போயிருப்பேன் இந்த பூமியில் வாழுவரு எட்டு திசையாவும் கட்டி அரசாய அந்த ராசா நீதானே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவதே உள்ளே பொங்கிடுது. வண்ண வண்ண உடல் காட்டி வானவிழில் நிறம் காட்டி சின்னத்தில மலரை பேசி சித்திரம் போல் செம்பருத்தி மலை போலே சொக்கவள்ளி மணி போலே பாட்டு பாடு கேட்டு பூவிலே விளையாடிட சின்ன கண்ணே கண்ணுறங்கு கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவதே எனக்கு பாட்டு தெரியாதால் கேட்டு விருப்பத்துக்கு நன்றி ஆளுமாலே வாழோளும் ஆண்டவர் போட்டிடும் அதிகாரம் ஆண்டவர் போட்டிடும் ஆளுமாலே வாழோளும் ஆண்டவர் போட்டிடும் அதிகாரம் வந்து சேரும் ஆண்டவன் விட்டு வந்து சேரும் பட்டாப்படி தவுசரு ஆமாமா என்னது இப்படி தவுசு போட்டு கொல்பா விடலாமா இன்னொரு நாளைக்கு வைக்கிறோமா? அண்ணகள உங்களோட பெருந்தல்லைய போடுவது கேட்கவில்லையா அந்த சொத்து மேல இந்த ஆசையா சொத்து மேல இந்த ஆசையா? பொம்பளையும் லெக்சர் முடி போற நீங்க பண்ற வேலைக்கு ஊரறிய பேரெடுத்த அறுமுக பொண்ணு பணங்காக கமந்தறிந்த வாழை